Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல, stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. நீங்க டார்கெட் கரெக்ட்டா செட் பண்ணுங்க. செட் பண்ண டார்கெட் எல்லாம் பயப்படாம ஹோல்ட் பண்ணுங்க. பானிக்ல வெளிய வராதீங்க. ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்ட் லைன் பத்தி பேசின ஒரு வீடியோ போட்டுறோம். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். மேபி இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ரெண்டாவது டைம் பார்க்குறீங்க, அதாவது நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, டைரெக்டாக நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ட்ரெண்ட் லைனை வந்து எப்படி பண்ணணும், எப்படி பார்க்கணும், பாடி டு பாடி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணுமா இல்லை ஷேடோ டு ஷேடோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணுமா, ரொம்ப வந்து பிகினர்ஸ் வந்து குழப்பிக்காதீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த பாடி டு பாடி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணுமா, ஷேடோ டு ஷேடோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்ற விஷயம் நீங்கள் போக போக உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து சொன்னாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஒரு சில டைமில் பாடி டு பாடி உக்காரும், ஒரு சில டைமில் ஷேடோ உக்காரும். ஸோ நமக்கு ஃபேவரபுளாக வருதோ அந்த லைனை நம்ம ஷூட்டபுளாக ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ண அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, இதனுடைய வீடியோ கண்டினியூஷன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம், வந்து ட்ரெண்ட் லைனை போட்டுறோம். சரி, மினிமம் வந்து 2 ஹை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், 2 லோ கனெக்ட் பண்ணோம். ஏதாச்சும் 2 லோவோ 2 ஹையை கனெக்ட் பண்ணால் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிடலாம். ட்ரெண்ட் லைன் எதுக்காக ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருந்தோம். ஓகேங்களா, ட்ரெண்ட் லைன் எதுக்காக ட்ரா பண்ணோம், நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ட்ரெண்ட் லைன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறது ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ இது என்ன வந்து ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ், 2 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணியாச்சு. ஸோ 2 லைன் கனெக்ஷன் இது என்னவா வரும், ப்ரைஸிங் இங்கே இதில் போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல என்னவா வரும்ன்றதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ என்னோட ப்ரைஸ் ஆக்ஷன் லைவ் மார்க்கெட்டில் என்னோட வியூஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் பார்த்துங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் அது. ஸோ இது என்ன மாதிரி வியூஸ், சேம் இந்த பேஸ் தான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கீழே வரும், இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல கீழே வரும் அப்படின்னு உங்களுக்கு ட்ராவும் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ இது 2 லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதில் என்னாகும், ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, ரைட், ஓகே, இதில் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, இந்த இடத்துல ப்ரைஸ் இருக்குது சொல்ல, ப்ரைஸ் இந்த இடத்துல வந்ததுன்னா இந்த பக்கம் வந்து ரெசிஸ்டன்ஸாக கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். அப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து எத்தனை டச்சஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. 2க்கும் மேலே எத்தனை வேணாலும் இருக்கலாம், 2க்கும் மேலே 3, 4, 5, 6 எத்தனை வேணாலும் ட்ரெண்ட் லைன் இருக்கலாம். ட்ரெண்ட் லைனு இவ்வளோ தான் இருக்கணும், ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் வச்சு நீங்கள் ட்ரா பண்ண முடியாது. 2 வேணும், இதுவும் வேணும். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வரலாம், சார் என்ன சார் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துடலாமா, இப்போ சேல் எடுக்கலாமா, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தோன்னா சேல் எடுக்கலாமா அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து ரிவர்சல் சிக்னல், அதாவது ப்ரைஸு ரெசிஸ்டன்ஸுக்கு நேராக வந்துச்சு, நான் கீழே போகிறேன் அப்படின்னு ஒரு சிக்னல் ஏதாச்சும் கொடுக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு. ஸோ அதுவரையிலும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன சார் பார்க்கலான்னா, எஸ், இப்போ தான் வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க. இது என்ன போகுது, இந்த ஏரியா வந்து இது ட்ரெண்ட் லைன் நீங்கள் 2 லைன் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் லைனாக ஒர்க் ஆகுது. ஓகே, இது வந்து சப்போர்ட் லைனாக ஒர்க் ஆகுது. ஸோ சப்போர்ட்டு இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இப்போ இது என்னவா மாறும், ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஸோ உங்களுக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, அதாவது இந்த அப்பர் சைட்லேருந்து ட்ராப் பண்ண சொல்லவும் ரெசிஸ்டன்ஸு, இங்கேருந்து ஒரு ட்ராப் பண்ண சொல்லவும் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிதுன்னா அந்த இடத்துல வந்து சேலிங்கான ப்ராபபிலிட்டி அதிகம். இது புரிஞ்சுக்க பிரச்சனை. நீங்கள் வந்து சேல் பண்ண நினைச்சாலும் சரி, பை பண்ண நினைச்சாலும் சரி, உங்களுக்கு 2 சப்போர்ட் அந்த இடத்துல வருது, இல்லை 2 ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல கனெக்ட் ஆகுது, மல்டி டைம் ஃப்ரேமில் 2மே உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரேடிங்கோடைய சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் குட்டி வீடியோ வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ பண்ணால் வந்து நிறைய பேர் போர் அடிக்குது சார், ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, சொந்த வேலையை சொல்லுங்கள் அப்படிலாம் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து சின்ன வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் லைவ் மார்க்கெட்டில் என்னோட போஸ்ட் வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்களா, அதாவது என்னோடய வியூஸை ஷேர் பண்ணியிருக்கீங்களா, அதையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அந்த என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அது லைஃப் டைம் வந்து அது வச்சுருக்காங்க. அந்த Preis-Aktion டெலிகிராம் சேனல், அது நீங்களும் விருப்பப்பட்டால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சார், நான் வெபினார் ஜாயின் பண்ணாமையே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, நான் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். Aliceblue, அப்ஸ்டாக்ஸ், FYERS, Angel 1 இந்த 4த்தில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஓகே, 4 லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 4ல் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிரேக் டவுன் ஆனால் கீழே 7700 கீழே வரணும்,
இப்படின்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் ப்ரைஸ் வந்து அந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து டிப்ஸு கால்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து ப்ராஃபிட் சைடு போகிறத மட்டும் ஷேர் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இதில் ஸ்டாப் லாஸும் உண்டு. என்னோடய சேனல் வந்து ரியாலிட்டி பற்றி பேசுகிறதுனால தான் என்னோடய வியூஸ் எல்லாம் கம்மி இருக்கும், லைக்ஸும் கம்மி இருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மி இருப்பாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு வீண் விரயமாகாது. யாருக்கு என்னோடய சேனல் வந்து டைம் பாஸ் வேஸ்ட் அப்படின்னு தெரியும் அப்படின்னா, இந்த நாளைக்கே நான் பணக்காரன் ஆகிடுறோம், என்கிட்ட 1 லட்ச ரூபா போட்டால் 10 லட்ச ரூபா ஆகிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட என்னோடய சேனல் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ வந்து டைம் வேஸ்ட் வீடியோவாக தெரியும். ஸோ அவங்களாம் வந்து என்னோடய வீடியோ டிஸ்லைக் பண்ணிட்டும் போட்டோம் தப்பில்லை. ஓகே, நீங்கள் வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.